ஃபஸ்ட்டு சீன்லேயே மயக்கமாக இருக்கிற ஒரு பொண்ணை தோள் மேலே தூக்கிட்டு வந்து ஒரு ஆள் ரூமுக்குள்ளே பெட் மேலே போட்டு விட்டுறான். போட்டுட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவுக்கு வரா. வந்து ஏஞ்சி பார்க்குறா. அப்படியே ரூமுக்குள்ளே இருக்கிறாவ. அப்படியே இருட்டாக இருக்க ரூம் எல்லாம் யாருமே இல்லை அங்கே. அதை பார்த்துட்டு அப்படியே பயந்துட்டு கதவு கிட்ட ஓடி போகிறா. யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டு கதவு பயங்கரமாக தட்டுறா. ப்ளீஸ் கதவு தருங்க, ப்ளீஸ் தருங்க, என்னை போக விடுங்க அப்படின்னு சொல்லி கதறா. ஆனால் யாருமே கதவு திறக்கலை. அப்படியே அழுதுட்டு உக்காந்துட்டு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அவன் நினச்சி பார்க்குறா. ரொம்ப சந்தோஷமாக குழந்தைங்க கூட விளையாடிக்கிட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு ஆட்டம் மேய்ச்சிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஒரு பொண்ணு இப்போ அவளை ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சிருக்கிறாங்க. மறுபடியும் அவள் ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறா. பெருக்கிட்டு இருக்கிறா. அப்போ ஒரு ஆள் அங்கே வந்துட்டு அப்படியே அவளையே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பார்க்குறா, யாரா இவன், என்ன எதுக்கு பார்த்து சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கழிச்சு நினைக்கிறாவ. சின்ன வயசில் இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறாங்க. ஸோ சின்ன வயசு ஃப்ரெண்ட் அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷப்படுறா. யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க கிட்ட போகிறா. போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி இவங்க மீட் பண்ணுறாங்க, பழகுறாங்க, நெருங்குறாங்க. அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிறாரு. ஆனால் அவங்க அன்பாக இருக்கிறது, அந்த சந்தோஷமாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே ஒரு போஸ்டர் இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ஏஞ்சி நின்று அப்படியே ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறா. விட்டுடு அழுவுறா, சிரிக்கிறா. என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னா, இல்லை அங்கே பாரு அந்த போஸ்டரில் ஸோ ஆக்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, எப்படி நம்ம ஆக்டிங் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு மறுபடியும் வந்து அவன்கிட்ட பக்கத்தில் உக்காந்துக்கிறா. ஸோ இவ்வளோ ஜாலியாக இருக்கா. அவன் அடப்போம்மா பயந்துட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா இது எல்லாமே வந்து தெரிஞ்சுட்டு அடிக்க போகிறாரு. யார் கூட பழகுற அப்படின்னு சொல்லி அவள் வந்து அழுதுகிட்டே இருக்கிறா. அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி அவங்க அப்பா நினச்சி பார்க்குறாரு, என்னடா அம்மா இல்லாத பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஃபோட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிவிட்டு, சரி விடுமா, நீ தப்பு பண்ணனால தானே நான் மிரட்டினேன் அப்படின்னு சொல்லி கண்ணை தொடச்சி விடுறாரு அழுவாதேன்னு. ஆனால் இவன் வந்து அந்த பையன்கிட்ட நடக்கிற விஷயம் சொன்னேன். அவன் என்ன சொல்கிறான், எந்த பிரச்சனையும் இல்லை, வா நம்ம இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம், உனக்கு ஓகேவான்னு சொல்ல அவளும் வந்து கை கொடுக்குறா. 2 பேரும் யாருக்கும் தெரியாமல் கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு அவ்வளோதான், அதோட நம்ம ஊரை விட்டு போயிடலாம், யார் கண்ணிலையும் படாமல் அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டுன்னு போகிறான். பஸ்ஸில் போகிறப்போ பின்னாடி ஒருத்தன் உட்காந்துட்டு இந்த பொண்ணை நோட்டம் விட்டுட்டே இருக்கிறான். அந்த பொண்ணு அவங்க 2 பேரும் சிரிக்கிறது பழகிறது அதெல்லாம் பார்த்துட்டே இருந்து அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறா. பார்க்குறப்போ இந்த தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரியே இருக்குது. என்ன இவன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு புருஷன்கிட்ட சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான், நீ இந்த சைடு வாமா அப்படி சொல்லி உட்கார வச்சுட்டு போய் இந்த சைடு உக்காந்துக்கிறான். ஆனாலும் அவன் வந்து நோட்டை விட்டுன்னு தான் இருக்கிறான். இப்போ தான் அந்த பொண்ணு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ ஒரு இடத்துல பஸ் நிற்க இதை சாப்பிட்றதுக்கு இறங்குறாங்க. இருமா ஒரு நிமிஷம் வரேன், அப்படி ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லி அவள் உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துல கிளாஸில் யாரோ வந்து ஏதோ போடுற மாதிரி காட்டுறாங்க. அந்த பொண்ணு அங்கே தான் இருக்கிறான். அதே டைமில் அந்த பஸ்ஸில் நோட்டம் விட்டுட்டு இருந்தா இல்லையா, அவனும் அந்த இடத்துல தான் இருக்கிறான். ஸோ வந்துட்டு இப்போ கூட அந்த பொண்ணு நோட்டம் தான் விட்டுன்னு இருக்கிறான். அவன் இவனுக்கு அதெல்லாம் தெரியாது. அங்கே இருக்கிறதா கொடுத்தது சாப்பிட்டுட்டு வாய் எரியுது அப்படின்னு சொல்லி அந்த கொடுத்தாங்க இல்லையா, அந்த தண்ணி ஏதோ மிக்ஸ் ஆன தண்ணி இதுதான் போல். ஸோ அது வந்து அவள் ஃபுல்லாகவே குடிச்சிடறான். அது எல்லாமே வந்து அந்த ஆள் நோட்டம் விட்டுனே தான் இருக்கிறான். ஸோ பார்த்துட்டு அவன் எதுவுமே ரியாக்ட் பண்ணல, ஜஸ்ட்டு நோட்டை மட்டும் விட்டுன்னு அங்கே இது குடிச்சாலா இல்லையான்ற மாதிரி பார்க்குறான். ஸோ குடிச்சு முடிச்ச கொஞ்ச நேரத்துலேயே அவளுக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. என்னடா இது தலை சுற்றுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி புருஷன்காரர் வந்து கேட்குறான், என்னம்மா ஆச்சு அப்படின்னா, இல்லைங்க ஒரு மாதிரியாக இருக்குது, சரி நான் போகிறேன் பஸ்ஸில் போய் உட்காந்துக்கிட்டுமா அப்படின்னு சொன்னால், அப்படியே பண்ணு இப்போது, என்ன எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல அவளுக்கு அப்படியே முடியல, அப்படியே தலை சுற்றுது ஃபுல்லாக. சரி நம்ம பஸ்ஸுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஏஞ்சி போகிறா. இது எல்லாத்தையும் அந்த சிகப்பு சேட்டைக்காரன் வந்து பார்த்துட்டே தான் இருக்கிறான். இப்போ அவள் போகிறா. ஆனால் பஸ்ஸு வரைக்கும் கூட அவளால் போக முடியல. ஆனால் ஒரு வழியாக பஸ்ஸு ஏறி போய் உக்காந்து அப்படியே சாயிறா. அப்படியே அவ்வளோதான், அவளுக்கு வந்து கண்ணு சொக்குது. அவ்வளோதான் அவளுக்கு தெரியும். கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம காட்டுறாங்க, அப்படியே ஏதோ ட்ரெயின் போகிற மாதிரி. அவள் ஏறினது பஸ்ஸு, ஆனால் ட்ரெயின் போகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. என்னாச்சு அப்படின்றது நமக்கு காட்டல. கண்ணு திறந்து பார்த்தா அவள் அந்த இருட்டான அறைக்குள்ளே இருந்தா. இப்போது அவள் அழுதுட்டு இருக்கிறா. எப்படியாவது இங்கேருந்து ஓடணும் அப்படின்னு சொல்லி விடிஞ்ச உடனே அங்கேருந்து ஓட வெளியே வர ரூமை விட்டு பார்த்தாக்கா ஒரு வியடான ஒரு இடத்துல இருக்கிறா. ஆண்கள் பெண்கள் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற பசங்க எல்லாம் இந்த பொண்ணை பிடிக்க பார்க்குறாங்க. அதெல்லாம் பிடிக்காமல் அவள் ஓடுறா. தள்ளி விட்டுட்டு அங்கே வேலை செய்கிறவன் ஒருத்தன் இவளை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அவள் கதறா. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்காமல் அங்கே இருக்கிற ஒரு லேடியும் இவளை இழுத்துட்டு போயிட்டு அவளோட மூக்கு குத்தி விடுறாங்க கட்டாயப்படுத்தி. அவள் வேணான்னு அழுறா, என்னை விட்டுடுங்க நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் மூக்கு குத்தி விட்டுட்டு அவளுக்கு மூக்குத்தி போட்டு விடுறாங்க. பெருசாக பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக போல் பண்ணிவிட்டு அவள் அடிக்கிறா, தள்ளுறா. அதெல்லாம் கொஞ்சம் கூட இது பண்ணாமல் லிப்ஸ்டிக் போட்டு விடுறாங்க, மேக்கப் பண்ணி அவளுக்கு தலையில் வந்து கொஞ்சம் பூ வச்சு விடுறாங்க. அது எல்லாமே அவள் கலைக்கிறா. ஆனால் அவளை போட்டு அடித்து அவளை கட்டாயப்படுத்தி அவள் எல்லாமே ஒத்துக்க வைக்கிறாங்க. அவளும் பண்ணிக்கிட்டு அழுதுட்டு உக்காந்துட்டு இருக்கிறா. இன்னும் நாங்கள் இப்படி மாட்டிக்கிட்டேனே, லைஃப் போச்சே நின்றுட்டு இருக்கிற டைமில் அவளுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், புருஷன் அங்கே வந்துட்டான். அவ்வளோதான், பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். அங்கேருந்து என் புருஷன் வந்துட்டான்னு ஓடி வரா. ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுறா. கொஞ்சம் நேரம் அழுதுட்டு அப்போ தான் முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்துட்டு அப்படியே பயத்தோடு போய் புருஷன் பின்னாடி ஒழிஞ்சிக்கிறா.
என் புருஷன் வந்துட்டான், இதுக்கப்புறம் என்ன யாராலையும் இங்கே பிடிச்சி வைக்க முடியாது அப்படின்னு. ஆனால் அப்போ அவன் வேற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான். அதை பார்த்த உடனே அப்படியே அவள் ஷாக் ஆயிடுறா. என்ன அப்படின்னா, அன்றைக்கி அந்த பொண்ணுக்கு அந்த தண்ணியில் ஏதோ கலக்கி கொடுத்தாங்க இல்லையா, அது கலக்கி கொடுத்தது வேறு யாரும் கிடையாது, இவளோட புருஷன்தான். ஸோ இவளை கல்யாணம் பண்ணது, லவ் பண்ணது, இங்கே கூப்பிட்டுன்னு வந்தது, இது எல்லாமே ஆல்ரெடி இவன் போட்ட பிளான் தான். இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களோட லைஃப் இவன் நாசம் பண்ணியிருக்கிறான்னு தெரியல. அந்த பொண்ணோட மூஞ்சி கூட திரும்பி பார்க்கல. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு போன உடனே இவ்வளோ நேரம் சண்டை போட்டு இந்த பொண்ணு அப்படியே அடங்கி போயிட்டு சைலண்ட்டாக இழுத்துன்னு போனால் அவளும் போயிடுறா. சும்மா தொட வந்தவங்கிட்டேருந்தே தப்பிச்சு கதறி அழுதுட்டு ஓடினவ இப்போது யாருன்னே தெரியாத ஒருத்தன் அவளை வந்து தொட, அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அப்படியே ஜடம் மாதிரி படுத்துட்டு இருக்கிறா. உயிருக்கு உயிராக காதலிச்சு நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த அவனே அந்த மாதிரி ஏமாற்றிட்டா இல்லையா, அதனால அதை அவளால் தாங்க முடியல. அந்த இடத்து பொண்ணு மாதிரியே அவளும் மாறிட்டா. வரவங்க போகிறவங்கன்னு சொல்லி அவளை கை காட்டுறாங்க. அது எதுவுமே பெருசாக்கிக்காமல் அவளும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி அங்கே இருக்கிற பொண்ணுங்க மாதிரியே பழக ஆரம்பிச்சிட்டா. ஆனாலும் மனசில் அந்த வலி, அந்த பயம், அந்த ஃபீல் எல்லாமே இருக்குது. ஸோ அழுதுகிட்டே இருக்கிறா. ஆனாலும் இது ஒரு வேலையாக அவள் பண்ணிட்டோம் இருக்கிறா. இவளுக்கு லக் இருந்திருந்தா கண்டிப்பாக இவளை காப்பாற்ற இந்த மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடி யாராவது வந்திருப்பாங்க. ஆனால் இது படமாக எடுக்கலை. இதை வந்து எத்தனை பொண்ணுங்க இந்த மாதிரி பசங்களை நம்பி போகிறாங்க, அவங்களோட லைஃபு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேரண்டி கிடையாது. ஸோ அதனால தான் பொண்ணுங்க கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அண்ட் இதோட எண்டிங் நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரியெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் வேறு யாரும் கிடையாது. பஸ்ஸில் இந்த பொண்ணு பின்னாடி உக்காந்துட்டு எந்த பொண்ணுக்கு தண்ணி வேணுமோ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான் இல்லையா, அவன் தான் அந்த இடத்துக்கு வரான். ஸோ இவன் வந்து யார் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய ஆஃபீஸர். ஸோ இந்த ஆளை நோட்டம் விடுறது தான் இவனோட வேலை. ஸோ அந்த பொண்ணை நோட்டம் விடல. ஸோ அந்த பொண்ணை வந்து உஷார் பண்ண பார்த்துருக்கா, ஆனால் நடக்கலை. இப்போ வந்து இந்த இடத்துக்கு ரைடு பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பயந்துடுறாங்க. அந்த டைமில் அந்த பொண்ணு அங்கேருந்து போகுது. ஸோ அவன் பார்க்குறான், இந்த பொண்ணு தானே பஸ்ஸில் வந்தா. ஸோ ஆசையாக இவ்வளோ சந்தோஷமாக வந்திருப்பான் அந்த பையன் கூட. அதை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். ஸோ இவனோட முடிஞ்ச உதவி செஞ்சு அந்த பொண்ணை அவங்க அப்பா இருக்கிற அந்த ஊருக்கு அமுச்சு வைக்கிறான். அந்த சந்தோஷத்தில் ஏதோ அங்கேருந்து இப்போதைக்கு விடுதலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து தான் அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு கதறி அழுகுறா. நான் தப்பு பண்ணிட்டேப்பா, என்னை மன்னிச்சிடுங்கன்னு. அப்பா அம்மாவோட மனசு எந்த மாதிரி, தான் பசங்க நல்லா இருந்து நம்மக்கிட்ட வந்துட்டா போதும், நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த அப்பாவும் நினைக்கிறாரு. நினச்சிட்டு கவலைப்படாதம்மா, என்ன நடந்தாலும் இதுக்கப்புறம் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் தராரு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.